யாருமே இல்லாத ஒரு தனி தீவுல ஒரு மனிதர் 500 வருஷம் அல்லாவை மட்டுமே வணங்கினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துக்குள்ள போக சொன்னா ஏன் தெரியுமா? அந்த மனிதர் அந்த தனி தீவிலே 500 ஆண்டு காலம் இறைவனை மாத்திரம் வணங்கினார். கியாமத்துல போன உடனே அல்லாஹ் சொன்னானா, உதுகுலுல் ஜன்னத பிரஹ்மதி, என்னுடைய கருணையை கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, சொர்க்கத்துக்குள்ள போங்க அப்படின்னு அந்த மனிதரை பார்த்து சொன்னவனே அந்த மனிதருக்கு ஆச்சரியம். ஏன்னா 500 வருடம் இறைவனுக்காகவே தன் வாழ்க்கையை கழித்தவர். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அவ்வளவுதான். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் என்னுடைய கருணையை கொண்டு நீ சொர்க்கத்துக்குள்ள போப்பா அப்படின்னு அவனே அந்த மனிதர் சொன்னாரா, நான் என்னுடைய அமலை கொண்டு சுவனத்திற்குள் நுழைவதற்கு நான் ஆசைப்படுகிறேன், அதனால என்னுடைய அமலை கொண்டு நீ சொர்க்கத்துக்குள்ள நுழைச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்தா, ஓ நீங்க செஞ்ச அமலுக்காக இப்ப சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படிதானே? அவரினுடைய 500 வருட அமலையும் ஒரு கண் பார்வை அந்த ஒரு நியமத்தையும் இரண்டையும் அல்லாஹ் அளந்து பார்க்கிறான். அளந்து பார்த்தால் 500 ஆண்டு கால நன்மை மேலே செல்கிறது. அந்த ஒரு கண் பார்வை என்ற நியமத்து கீழே கனத்ததாக தாழ்ந்து செல்லுகிறது. அல்லாஹ் சொன்னானாம், அகான தாலிக பி அமலிக அம்பி ரஹ்மதி, இப்போ சொல்லுங்க, உங்க அமலை கொண்டு சொர்க்கத்துக்குள்ள போகணுமா இல்லைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்துக்குள்ள போகணுமா அப்படின்னு கேட்ட பொழுது அந்த மனிதர் ரஹ்மத்திகையா அல்லாஹ், உன் கருணையை கொண்டு நான் சுவனத்திற்குள் நுழைகிறேன் அப்படின்னு சொல்லி சுவனத்திற்குள் நுழைந்தார்கள் என்பது வரலாறு. நாம் விளங்க வேண்டும், நம்மில் பலர்களும் நான் எவ்வளவு அமல் செஞ்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு நோன்பு வச்சிருக்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளவு தான தர்மம் செஞ்சிருக்கிறேன் தெரியுமா, என் அமலெல்லாம் கணக்கு போட்டா அது மீசான் தராசையே கணக்க செஞ்சிரும் அப்படின்னு நம்மில் பேசுபவர்கள் பலர்களும் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வை அதுபோன்று பேசுபவர்களுக்கு படிப்பனையாக சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கி வாழக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக.